வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2ல் 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. 4x² + 2x + 6 பை x + 1² இன்ட்டு x - 3. இதை நம்ம தொகையிடணும். இதை தொகையிடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதை பகுதி பின்னங்களா நம்ம பிரிச்சு எழுதணும். 4x² + 2x plus 6 by x plus 1 the whole square into x minus 3. ஒன்றிற்கு மேற்பட்ட பின்னங்களின் கூடுதல் அல்லது கழித்தலை நம்ம பிரிச்சு எழுத போறோம். அதுதான் பகுதி பின்னங்களா பிரிக்கிறது. இது நம்ம 11ஆம் வகுப்புல இது பண்ணியிருப்போம். எப்படி செய்ய இது பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. a by இங்க பாருங்க, இந்த அடுக்கு வெளியில இருக்கு. வெளியில இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்னா x plus 1 plus b by x plus 1 அடுக்கு 2 இந்த மாதிரி எழுதணும். ஒருவேளை அங்க அடுக்கு 3 இருந்துச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும்? பிளஸ் c பை x plus 1 அடுக்கு 3ன்னு எழுதணும். இங்க 2 வரைக்கும் தான் இருந்துச்சு. அப்ப அடுக்கு 1 எழுதணும், அடுக்கு 2 எழுதணும். முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது இதை பாருங்க. இது வந்து நேரியல் சமன்பாடு, லீனியர் இல்லையா? அடுக்கு 1 தான் இருக்கு. அப்ப c பை x மைனஸ் 3 அவ்வளவுதான். இப்போ நம்ம பகுதி எல்லாத்தையும் சமப்படுத்த போறோம். பகுதியில எல்லாமே சமமா வரணும். பாருங்க, a by x plus 1. நமக்கு பகுதியில் என்ன வரணும்? x plus 1 the whole square x minus 3 வரணும். இங்க x plus 1 ஒரு தடவை தான் இருக்கு. அப்ப இன்னொரு x plus 1 வேணும். அது மட்டும் இல்லாம x minus 3 வேணும். அப்ப இதை கொண்டு பெருக்கி நம்ம வகுத்துட்டோம்னா நமக்கு மதிப்பு மாறாது. சரியா? பிளஸ் அடுத்து வாங்க, b by x plus 1 the whole square. இந்த இது இருக்கு. ஆனா எது இல்ல? x minus 3 இல்ல. அப்ப அதை கொண்டு பெருக்கிறோமா? x minus 3 by x minus 3 பகுதி சமமாயிரும். அடுத்து பாருங்க, பிளஸ் c by x minus 3. x minus 3 இருக்கு. எது இல்ல? x plus 1 the whole square இல்ல. அப்ப அதை கொண்டு பெருக்கிடலாமா? பாருங்க, x plus 1 the whole square by x plus 1 the whole square. இப்ப வாங்க, நமக்கு இடது பக்கத்துல எந்த மாற்றமும் இல்ல. 4x² plus 2x plus 6 by x plus 1 the whole square into x minus 3 equal to. இப்ப பாருங்க, பகுதி எல்லாமே சமமா இருக்கா? x plus 1 x plus 1 பெருக்கினா x plus 1 the whole square into x minus 3. பகுதி சமமா இருக்கு. ஒரு தடவை எழுதிக்கிட்டா போதும். இன்டு எக்ஸ் மைனஸ் 3. சொன்னது புரிஞ்சுதா? எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 பெருக்குனா எக்ஸ் பிளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் மைனஸ் 3. கரெக்டா வந்து இதை பெருக்குங்க. எக்ஸ் பிளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3 பெருக்குனா எக்ஸ் பிளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் மைனஸ் 3. இதை பெருக்குங்க. எக்ஸ் மைனஸ் 3 இதையும் பெருக்குனா என்ன வந்துடும்? எக்ஸ் பிளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் மைனஸ் 3 வந்துடும். பகுதியை சமப்படுத்திட்டோம். இப்போ தொகுதி அப்படியே பெருக்குங்க. என்ன வரும் பாருங்க, ஏ இன்டு x plus 1 into x minus 3. அதுக்கு அடுத்து b into x minus 3. அதுக்கு அடுத்து பாருங்க, c into x plus 1 the whole square. இப்போ இது கேன்சல் ஆயிரும். பகுதி சமமா இருக்கு, ரெண்டு பக்கம் கேன்சல் ஆயிரும். தொகுதி மட்டும் தான் மிச்சம் இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, 4x² plus 2x plus 6 equal to a into x plus 1 into x minus 3 plus b into x minus 3 plus c into x plus 1 the whole square. சரியா? இப்ப பாருங்க, இப்போ நம்ம இந்த ஏபிசி மதிப்புகளை தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏதாவது மதிப்புகளை பிரதிட்டு ஏதாவது ரெண்டு உறுப்புகள் நம்ம 0 ஆக்க பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க -3 இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதிலாக +3 கொடுத்தா என்ன ஆகும்? இதுவும் 0வா மாறும், இதுவும் 0 மாறும், சியோட மதிப்பு கிடைக்கும். அப்ப பிரதி இல்லாமா? பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு பிரதியிட போறோம். அப்ப இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 பிரதியிடுவோம். 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் இங்க பாருங்க 2. எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடுறோம்? 3 பிளஸ் 6 ஈக்குவல் டு ஏ. இந்த இடத்துல பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 3 பிரதியிடுவோம். 3ல இருந்து 3 மைனஸ் 0. 0 இந்த பிராக்கெட் பெருக்குனா 0. அப்ப இந்த இடத்துல 0 வந்துடும். பிளஸ் பி இன்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 3 பிரதிடுறோம். 3 மைனஸ் 3 0வா மாறிடும். பிளஸ் சி இன்டு
எக்ஸுக்கு பதிலாக 3, 3 1 கூட்டினா 4, 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்க 9 4 36, அதுக்கு அடுத்தது 23 6 பிளஸ் 6, இது எல்லாமே 0 மாதிரி. ஏவையும் 0 பெருக்கினா 0, பியும் 0 பெருக்கினா 0, சி இன்டூ 4 ஸ்கொயர் பண்ணா 16. எல்லாத்தையும் கூட்டுங்க. 36 ஒரு 6 42, 48 ஈக்குவல் டு இந்த 0ல எந்த இதுவும் ஆக போறது கிடையாது. அப்ப சியும் 16 பெருக்கல்ல இருக்கு. அப்ப 16 இங்க வந்து வகுத்தலா மாறும். இங்க என்ன இருக்கு? வெறும் சி மட்டும் தான் இருக்கும். இந்த 0ல எதுவும் ஆக போறது கிடையாது. இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. 1 16 16, 3 16 48. அப்ப சியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது எதுக்கு வந்து மதிப்பு கொடுக்கலாம் பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுப்பா. -1 கொடுத்தா இந்த உறுப்பும் இந்த உறுப்பும் 0வா மாறும். பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு -1 கொடுக்க போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு -1 கொடுக்குறோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க 4 அப்படியே வந்துருமா. எக்ஸுக்கு பதிலாக -1, -1 ஸ்கொயர் பண்ணா +1 மாறிடும். +2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1, இந்த +6 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1, -1 +1 0, 0வை இந்த பிராக்கெட் பெருக்கும்போது 0வா மாறிடும். பிளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1, -1 -3 ஒரே குறி. அப்போ -1 -3னா -4 பிளஸ் சி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1, -1 பிரதிடுவோம். அங்கே +1 இருக்கு. -1 +1 0 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 0 ஸ்கொயர். இப்போ பாருங்க 1 4 4 பிளஸ் மைனஸ் பண்ணா -2 பிளஸ் 6 அப்படியே வந்துடும். ஏவை 0 பண்ண 0 தான். இதை பெருக்கும்போது -4b வரும். இந்த இடத்துல பாருங்க 0 ஸ்கொயர் பண்ண 0 தான், 0 சியும் பெருக்குனா 0 தான். இப்போ இது சுருக்கிடுவோமா. 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10, 10ல 2 கழிச்சா 8 ஈக்குவல் டு -4b. இப்போ பாருங்க இது -4 இங்க வந்தா +4b மாறுமா. +4b ஈக்குவல் டு இது +8 இங்க வந்தா -8 மாறும். அப்ப b ஈக்குவல் டு -8, இந்த 4 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். 1 4 4, 2 4 8. அப்ப b ஈக்குவல் டு -2. இன்னும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எதோட மதிப்பு மட்டும் வேணும்? ஏவோட மதிப்பு மட்டும் வேணும். இப்போ எக்ஸுக்கு பதிலா என்ன மதிப்பை பிரதியிடலாம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 0 பிரதியிட்டு பார்ப்போமா. என்ன பிரதியிட போறோம்? எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிட போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு பிரதியிடும். பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 0 எதுல பிரதியிடணும்? இங்க இருக்கு பாருங்க. இந்த ஸ்டெப்ல தான் பிரதியிட போறோம். இந்த ஸ்டெப் இருக்கா? இதுல பாருங்க 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0, 0 ஸ்கொயர் பண்ணா 0 பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 பிளஸ் 6 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0, 0 1 கூட்டினா 1, எக்ஸுக்கு பதிலாக 0, 0 -3 -3 பிளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0, 0 -3 -3 பிளஸ் சி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0, 0 1 கூட்டினா 1, 1 ஸ்கொயர். இப்போ பாருங்க 0 மாறிடும். 2 0 பெருனா 0, 6 அப்படியே வரும். 1 3 3 என்ன 3 -3a. அதுக்கு அடுத்தது பிளஸ் மைனஸ் பண்ணா -3b. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், 1 சி கூட்டினா சி தான். இந்த இடத்துல பாருங்க r ஈக்குவல் டு -3, ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். -3 b யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பாருங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? b யோட மதிப்பு -2 பிரதிக்கலாமா. b க்கு பதிலா -2, c யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்க இது வந்து என்னது? -3a இடத்த கொண்டு வாங்க. +3a மாறும். ஈக்குவல் டு மைனஸ் பெருக்குனா பிளஸ் 2 6, இந்த +3 அப்படியே வந்துடும். இது +6 இங்க வந்தா -6 மாறும். இப்ப பாருங்க +6 -6 கேன்சல். a ஈக்குவல் டு 3 மட்டும் இருக்கு. இந்த 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுவோமா. 1 3 3. அப்ப ஏவோட மதிப்பு எத்தனை? 1. நம்ம ஏபிசி மதிப்புகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். இப்ப கொண்டு போய் பிரதியிட போறோம். எதுல? இந்த ஸ்டெப்ல கொண்டு போய் பிரதியிட. இதுதான் நமக்கு முக்கியமான ஸ்டெப். இதுல பிரதியிட்டு தொகையிட போறோம். தொகையிடலாமா? இப்ப பாருங்க முதல்ல அப்படியே எடுத்து எழுதுவோமா. 4x²
பிளஸ் 2x பிளஸ் 6 பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ டிஎக்ஸ். இதை தொகையிடுறோம் ஈக்குவல் டு இந்த இதை பாருங்க, இதெல்லாம் இது பண்ண போறோம். ஏ பை எக்ஸ் பிளஸ் 1, ஏவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் இன்டகரல் பி பை என்ன இருக்கு பாருங்க, பி பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம -2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ -2 பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். அதுக்கு அடுத்து பாருங்க பிளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் 3. சியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 இல்லையா. அப்போ இன்டகரல் 3 பை எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ டிஎக்ஸ். இப்போ இதை தொகையிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். தொகையிடலாமா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இன்டகரல் வேணா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் மைனஸ் -2. பாருங்க இது அடுக்கு 2 இருக்கு, நமக்கு இங்க உள்ள அடுக்கு இருந்தா பிரச்சனை இல்லை, மேல இருக்கு. அப்ப என்ன செஞ்சலாம், இதை மேல கொண்டு போயிடுவோம். இன்டகரல் எக்ஸ் பிளஸ் 1 அடுக்கு -2 மாறும் இன்டூ டிஎக்ஸ். அதாவது ஃபார்முலா என்னன்னா 1 பை ஏயின் அடுக்கு எம் அப்படின்னா அது என்ன மாறும், ஏயின் அடுக்கு -m மாறும். இங்க அடுக்கு பிளஸ்ல இருக்கு, மேல கொண்டு வந்தா மைனஸா மாறிடுச்சு. சரியா? இப்ப பாருங்க பிளஸ் இந்த 3 வெளியே எடுத்து வச்சிருவோமா, இன்டகரல் 1 பை எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ டிஎக்ஸ். இப்பதான் நம்ம தொகையிட போறோம். இப்ப பாருங்க பகுதியை நம்ம வகையிடுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எது வருது, தொகுதி வருது. பாருங்க எக்ஸை பொறுத்து வகையிட்டா 1, 1 வகையிட்டோம்னா 0, கூட்டுங்க 1, என்ன வந்துருச்சு. பகுதியை வகையிடும் போது தொகுதி வந்துச்சுன்னா இதனுடைய தொகையீட்டு மதிப்பு என்ன எழுதணும், லாக் போட்டு எழுதணும். லாக் ஆஃப் இந்த பகுதியில் இருக்கிறது அப்படியே வந்துடும், எக்ஸ் பிளஸ் 1. அதுக்கு அடுத்து பாருங்க -2 அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு எல்லாத்தையும் சேர்த்த அடுக்கு -2 இருக்கு. இதை எப்படி நம்ம வகையிடுவோம், எக்ஸ் பிளஸ் 1 அடுக்கு -2 இது கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். சரியா? பிளஸ் 3 இன்டூ இப்ப பாருங்க பகுதியை வகையிட்டா தொகுதி வருதா பாருங்க. எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1, -3 வகையிட்டா 0. அப்போ 1 - 0 1. பகுதியை வகையிடும் போது தொகுதி வந்துச்சுன்னா இதனுடைய தொகையீட்டு மதிப்பு நம்ம என்ன செய்யணும், லாக் போட்டு எழுதலாம். லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பகுதி எக்ஸ் மைனஸ் 3. எதை முடிச்சிட்டோம், வகையிட்டு முடிச்சிட்டோம். பிளஸ் ஏ சேர்த்துங்க. இப்ப பாருங்க ஆன்சர் பாருங்க, ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1. அதுக்கு அடுத்தது -2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அடுக்கு என்ன வரும் பாருங்க, -1 வருமா. -2 பிளஸ் 1 -1 வரும் பை அதே மாதிரி இங்க என்ன வந்துடும், -1 வந்துடும். பிளஸ் 3 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 பிளஸ் சி. லாஸ்ட் ஸ்டெப் ஆன்சர் எழுதிருமா பாருங்க, லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 எந்த மாற்றமும் இல்லை, மைனஸ் பை மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப பிளஸ் 2 இது அப்படியே கீழே இறக்கிறோம். கீழே என்ன எக்ஸ் பிளஸ் 1 அடுக்கு 1ன்னு வரும். நீங்க 1 போட்டாலும் சரி போடலாம் சரி. மேல இருக்கும்போது அடுக்கு எப்படி இருக்கு, மைனஸ், கீழே வந்தா பிளஸ்ஸா மாறிடும். நீங்க இந்த இடத்துல பிளஸ் 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? மைனஸ் பை மைனஸ் இந்த பிளஸ் 2 இது கீழே கொண்டு வந்தா அடுக்கு பிளஸ்ஸா மாறும். பிளஸ் 3 இன்டூ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 பிளஸ் சி. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, இதை முன்னால கொடுத்து இதை அப்படி மாத்தி கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? இதை பார்த்து நீங்க குழப்பிக்கிட வேண்டாம். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.